கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் இந்த அனுதின மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்தேயு 21:31. உங்களுக்கு முன்னே ஆயக்காரரும் வேசிகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், யோவான் சாணகன் இந்த உலகத்துக்கு நீதியாய் வந்திருந்தும் அவனை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அந்த அங்கே இருந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாம் அவனை விசுவாசிக்கவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சூழ்நிலைகளிலே தேவன் அங்கே சொல்லுகிறார், உங்களுக்கு முன்னே ஆயக்காரரும் வேசிகளும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பார்கள். அப்படியாக ஒரு ஊரில் ஒரு சாமியார் இருந்தார். அந்த வீட்டுக்கும் பக்கத்தில் ஒரு வேசி இருந்தாங்க. அந்த வேசி அநேகர் வருவார்கள் போவார்கள், தன்னுடைய தொழிலை நடத்தி கொண்டிருந்தார். இந்த சாமியாரோ அவர் பூஜை போடும்போதெல்லாம், ஐயோ அவன் இந்த நேரத்தில் அந்த ராஜா வந்திருப்பான், அந்த மந்திரி வந்திருப்பான், இந்த நேரம் அந்த வீட்டுக்கு அவன் வந்திருப்பான், இவன் வந்திருப்பான், இதே திங்கிங்காக இருந்தான். 2 பேரும் ஒரே நாளில் இறந்து போயிட்டாங்க. ஏன்னா வேதத்தில் சொல்லுகிறதுல நமக்கு மேலே போனோடனே நியாய தீர்ப்பு இருக்குல்ல, அங்கே ஜட்ஜ்மெண்ட். மறித்து 2 பேரும் மேலே போய் நிற்கும்போது, இந்த வேசியை உள்ளே அனுப்புங்கப்பா, பரலோகத்துக்கு அனுப்புப்பா அப்படிங்கிறாங்க. சாமி ஐயா, நான் எவ்வளோ ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கேன், நான் எவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்தேன், எவ்வளோ உண்மையாக வாழ்ந்தேன், எவ்வளோ நீதியாக வாழ்ந்தேன், நேர்மையாக வாழ்ந்தேன் அப்படின்னு கத்துறான். நீ சரி, ஆனால் உன் சிந்தனைகள்லாம் உன் நினைவுகள் எல்லாம் அந்த வேசியை பார்த்தே தான் இருந்தது. ஆனால் அவள் அந்த தொழிலை செய்யும்போது கூட, ஐயோ நான் இந்த பாவத்தை செய்கிறேனே, ஐயோ இந்த தவறை செய்கிறேனே, கடவுளே என்னை மன்னியும் என்று அவள் சொல்லிக்கொண்டே இருந்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 2 பேர் ஜெபம் பண்ண போகிறார்கள். அதிலே ஒருத்தன் ஆயக்காரன், ஒருத்தன் பரிசேயன். அவன் இப்படி தான் குற்றப்படுத்தியே பழக்க அந்த பரிசேயன். அவன் ஜெபம் பண்ணும்போது சொல்லுகிறான், அந்த ஆயக்காரனை போல நான் இல்லை, நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், எல்லாவற்றிலும் தசமமாக கொடுக்குறேன், உண்மையாக வாழ்கிறேன், உத்தமமாக வாழ்கிறேன் அப்படின்னா. ஆனால் அவனை பார்க்கலாம் இந்த ஆயக்காரன் நீதிமானாக கருதப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், அவன் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணினான் என்று அங்கே ஆண்டவர் அங்கே குறிப்பிட்டு காமிக்கிறார். அப்படியாக எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் ராகாப் என்கின்ற வேசி, அவள் தேவனை விசுவாசித்ததனாலே கீழ்ப்படியாத ஜனங்களுடைய சேதமாகாதிருந்தாள். தன்னுடைய வீட்டு சுவரின் மேலே ஒரு சிவப்பு நூலை கட்டியிருந்தாள் அடையாளத்துக்காக. அந்த வேவுகாரத்தில் சொல்லியிருந்தாள், நீங்கள் இந்த பட்டணத்தை அழிக்க வரும்போது என்னை காப்பாற்றுவதற்கு உறுதி செய்யுங்கள், அடையாளம் கொடுங்கள் என்று சொன்னான். என்னை என் தகப்பன் வீட்டாரையும் காப்பாற்று, அப்படியானால் ஒரு சிகப்பு நூலை அந்த மஸ்ஜித் சுவரில் கட்டிவிடுங்க, நாங்கள் அதை பார்க்கும்போது உங்கள் வீட்டை அழிக்க மாட்டோம். ஆம், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் இன்றைக்கு உங்களை பாதுகாக்கிறது, அவருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை பாதுகாக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆயக்காரனை போல ஜெபம் பண்ணுவோம், அந்த ராகாப் வேசியை போல தேவனை விசுவாசிப்போம். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் நம்மை குற்றப்படுத்துகிறவர்கள், நம்மளை பரிகாசம் பண்ணுகிறவர்கள், நம்மளுக்கு இடையூறு பண்ணுகிறவர்கள், அவர்களுக்கு முன்பாக நாம் பரலோக ராஜ்யத்தில் நாம் இருப்போம். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் ஆயக்காரனை போல ஜெபம் பண்ணுறீங்களா? தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறீங்களா? அந்த ராகாப் என்னும் வேசியை போல தேவனை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும். அவர்கள் தேவைகளை சந்தி. இந்த வாரத்தின் முதல் நாளிலே புறப்பட்டு போகிற பிரயாணங்களெல்லாம் ஆசீர்வதிங்க, போக்கில் வரணும் காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு வீட்டையும் வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.